السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. குர்ஆன் மனன வகுப்பில் அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு மொத்தமாக ஒரு 5 ஜுஸுக்களுக்கு மேல் நாம் மனனம் செய்து குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பில் 1.25 ஜுஸுவை நாம் மனனம் செய்திருக்கின்றோம். இதுவரையிலும் நாம் மனனம் செய்த அனைத்து இறை வசனங்களையும் அல்லாஹ் நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது பாதுகாத்து அருள்புரிவதோடு இனி மனனம் செய்ய இருக்கின்ற இறை வசனங்களை நமது நாவிற்கும் மனதிற்கும் மனனம் செய்வதற்கும் அல்லாஹ் மிக மிக இலகுவாக்கி தந்தொருள் புரிவானாக. இன்றைய தினத்திலே தபாரக்கல்லதி ஜுஸுவில் நாம் பார்க்கக்கூடிய சூரா அல் கியாமா என்று சொல்லப்படக்கூடிய சூரா. இந்த சூரா என்பது மக்காவில் அருளப்பட்ட சூறாவாகவும் 40 வசனங்களை உள்ளடக்கிய சூறாவாகவும் இருக்கிறது. இந்த சூறாவில் கியாமத் நாளில் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பற்றி மிக தெளிவாக விளக்கமாக சொல்லப்படுகிறது. இன்னும் கியாமத் நாளுடைய சமீப காலங்களில் இந்த உலகத்தில் என்னென்ன அடையாளங்கள் தென்படும் என்பதை குறித்தும் இந்த சூறா பேசுகிறது. இந்த சூறாவை நாம் அர்த்தத்தோடு மனனம் செய்து வைத்துக் கொள்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சூரா என்பது நாம் தவறு செய்யும் போது நம்மை தவறுகளில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மறுமையினுடைய அதிபயங்கரத்தை அறிவிக்கக்கூடிய சூறாவாக இந்த அல் கியாமா என்கின்ற சூரா இருக்கிறது. எனவே இதனை இப்பொழுது அர்த்தமில்லாமல் வரிசை பிரகாரம் முழுமையாக மனனம் செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நேரங்கள் கிடைக்கும் போது ஒவ்வொரு வசனங்களுக்குமான அர்த்தங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பரிபூர்ணமான முறையிலே மனனம் செய்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இன்னும் இந்த வகுப்பிலே புதிதாக இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இனி இணைய இருக்கின்ற மாணவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை தந்தொருள் புரிவானாக. இந்த சூரா அல் கியாமாவில் 40 ஆயத்துகள் இருக்கிறது. இருந்த போதிலும் அனைத்தும் சின்ன சின்ன ஆயத்துகளாக இருப்பதின் காரணமாக நாம் இந்த சூறாவை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிக்க தயாராக இருக்கின்றோம். பழைய பாடங்கள் யார் யார் என்னென்ன அமைப்புகளிலே உங்களுடைய பாடங்களை கொடுத்து வந்தீர்களோ அந்த வரிசை பிரகாரம் உங்களுடைய பழைய பாடங்களை உங்களுடைய ஆசிரியர்களிடத்திலே கொடுத்து வாருங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குர்ஆன் மனன வகுப்பில், அடிப்படை குர்ஆன் வகுப்பில், ஆலிமா வகுப்பில், சரளமாக குர்ஆன் ஓதக்கூடிய வகுப்பு, இன்னும் எண்ணிலடங்காத வகுப்புகளை நாம் நடத்தி வருகின்றோம். அந்த வகுப்புகளில் இணைய விரும்புபவர்கள் கீழே தருகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தாராளமான முறையிலே இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக 1.5 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வகுப்புகள் சிறப்பாக நடந்து வருகிறது என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. قل ربي زدني علما. قل ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க,
15 வரி குர்ஆன் வைத்திருப்பவர்கள் 811வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூரா 75வது சூறாவாக 29வது ஜுசுவில் 75வது சூறாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாருங்க. லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ். இந்த கடைசியில் குண்டுத்தா வந்தது அப்படின்னா அப்போ நிப்பாட்டும் போது ஹாவினுடைய உச்சரிப்பில் நிப்பாட்டணும். கியாமத் அப்படி நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே நிப்பாட்டக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக நம்ம சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவோம் இல்லையா. இப்போது ஹபீரா அப்படின்னு இருக்குன்னா ஹபீர் அப்படி நிப்பாட்டுவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, குண்டுத்தா தா தானே இருக்குது, சேர்த்து படிக்கும்போது கியாமத்தின்னு தானே படிக்கிறோம், அதனால் இங்கே கியாமத் அப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு நிப்பாட்டிடாதீங்க. இந்த குண்டு தா இருக்கிற இடங்களில் முழுக்க ஹா வைத்து நிப்பாட்டணும். கியாம அப்படி நிப்பாட்டணும். சரியா. லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ். லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ் வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமஹ் ولا أقسم بالنفس اللوامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه أيحسب الإنسان أن لن نجمع عظامه نجمع عظامه அடுத்தடுத்து ரெண்டுமே ஐன் தான். நஜ்மா இலாம், நஜ்மா இலாமா அப்படி படிக்கணும். சரிங்களா. أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نصبي بنانه بلى قادرين على أن نصبي بنانه بلى قادرين على أن نصبي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه بل يريد الإنسان ليفجر أمامه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة يسأل أيان يوم القيامة يسأل أيان يوم القيامة فإذا برق البصر صاد பஸர் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது, பஷர் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. இது சாது பஸர். فإذا برق البصر فإذا برق البصر فإذا برق البصر وخسف القمر وخسف القمر وخسف القمر
وجمع الشمس والقمر وجمع الشمس والقمر وجمع الشمس والقمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر يقول الإنسان يومئذ أين المفر يقول الإنسان يومئذ أين المفر. இதுக்கு முன்னாடி ஓதுன 3 வசனங்களும் 4 வசனங்கள் சின்ன சின்ன வசனங்கள், அதே நேரத்தில் அந்த ஆயத்துக்கு மேலே லாமரிஃப் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் நிப்பாட்டாமல் ஓதணும்னு விரும்புனீங்கன்னா நிப்பாட்டாமல் ஓதலாம். எப்படி ஓதுவீங்க? ஒரு சேர்த்து ஓதுறதுக்காக அது கிராத்தில் ஒரு கிராத்தாக இருக்கிறது. சரிங்களா? எப்படி? فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر. சேர்த்து ஓத விரும்புனா அப்படி ஓதலாம், இல்லைனா நிப்பாட்டி ஓதுறது ரொம்ப சிறப்பு. பாருங்க. كلا لا وزر كلا لا وزر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر إلى ربك يومئذ المستقر إلى ربك يومئذ المستقر ننبأ الإنسان يومئذ بما قدم وأخر ننبأ الإنسان يومئذ بما قدم وأخر ننبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرة بل الإنسان على نفسه بصيرة بل الإنسان على نفسه بصيرة ولو ألقى معاذيره ولو ألقى معاذيره ولو ألقى معاذيره لا تحرك به لسانك لتعجل به لا تحرك به لسانك لتعجل به لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه إن علينا جمعه وقرآنه إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه فإذا قرأناه فاتبع قرآنه فإذا قرأناه فاتبع قرآنه
ثم إن علينا بيانه ثم إن علينا بيانه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة كلا بل تحبون العاجلة كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وتذرون الآخرة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة ووجوه يومئذ باسرة تظن أن لن يفعل بها فاقرة تظن أن تظن أن يفعل بها فاقرة الليل أن يفعل تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراق وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على يحيي الموتى இதில் வந்து ஒரு 20க்கு மேலே எல்லாத்தையுமே ஒரு தடவை ஓதியிருக்கேன். கிட்டத்தட்ட 23லேருந்து ஒரு தடவை ஓதியிருப்பேன். நான் நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. மதரசாவுடைய மாணவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பதனால நேர இன்மையை கருதி அதை அப்படி ஓதியிருக்கிறேன். நீங்கள் 1க்கு 2 தடவை 3 தடவை அதை கேட்டு இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.